இங்க இந்த பகுதியில் இருக்கீங்களா இல்லை வெளியூர்ல இருந்து வந்து? சரி, வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல. நாம் தமிழர் கட்சி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணன் சீமானை பத்தி தெரிஞ்சிருக்கும். எங்க பார்த்தாலும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பரவலா வந்து போதை கலாச்சாரமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க கூட வந்து கஞ்சா மிட்டாய் அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. ஒரு அரசியல் சக்தியை வந்து முழுசா மாத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். ஏன் விவசாயம் வேணும், ஆடு மாடு ஏன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது, அதை பத்தி கவலைப்படுறது வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் மட்டும்தான் இதை பத்தி கவலைப்படுறாங்க. மற்ற எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து இந்த புரிதலும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாமே மார்க்கெட்டிங், எல்லாத்தையும் விற்கலாமா, மலையை வைக்கலாமா, உடைக்கலாமா, மணலை கடத்தலாமா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மொத்தமான ஒரு அரசியல் சூழலை மாற்றணும், நல்ல ஒரு ஆட்சி அமையணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. புதிய சின்னம் விவசாய சின்னத்துல இந்த முறை ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. போன முறையும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த முறையும் வாக்கு செலுத்தி ரொம்ப பலமான வெற்றியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க ஓட்டு போட்டு நம்ம உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் சொல்லி கண்டிப்பா அவங்களையும் எது ஏன் தேவை நாம் தமிழர் கட்சின்றதை நீங்க சொல்லி அவங்களையும் வாக்கு வச்சாதான் அது முழுமையான வெற்றியை நம்ம அடைய முடியும். ஓடிட்டே இருக்க இலக்கு நோக்கி, ஆனா எல்லாருமே வாக்கு செலுத்த வாக்கு போட சொல்றாங்க, ஆனா வெற்றி கனி பறிக்க முடியல, அது முழுமை அடையல. நீங்க இன்னும் கொஞ்சம் நண்பர்களோட பேசி வர 26ல வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி பெறத்துல உட்காரணுன்ற மாதிரி கண்டிப்பா. சரி, உங்க வீட்டுல இந்த மரக்கன்று வைங்க. கண்டிப்பா. அப்பா அம்மாவும் எல்லாருமே அந்த டிஎம்கே தான் போட்டு இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி மாத்தி போட சரிங்களா? நம்ம மட்டும் மாறினா நம்ம மாத்தணும். உங்களோட அடிப்படை மாற்றம் கண்டிப்பா இருக்குது. அடிப்படை மாற்றம் மாறினாதான் அரசியல் மாற்றமா மாறும். அதனால கண்டிப்பா வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சா மட்டும்தான். இன்னும் ஒரு வருஷத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இது வரைக்கும் எலெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அரசாங்கத்துல எலெக்ஷன் நடக்கும். நீங்களும் ஓட்டு போடுவீங்க. திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ 2 பேர்ல யாருக்கோ தான் போட்டுருப்பீங்க. ஆனா ஓட்டு போடுறோம், ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாங்க, நாங்க அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம், காலாரம் தேனாரம் ஓடுறாரு நாடாக மாத்துவோம், கல்வி இது கொடுப்போம், மாசம் உங்களுக்கு அது கொடுப்போம், இது கொடுப்போம் சொல்லுவாங்க. ஆனா அதுல பாதி செய்யவே மாட்டாங்க. அதை செய்யாம சொல்லி எது செய்திறாங்க, உருப்படியா முயற்சி நடக்காது. அதை செய்யாம என்ன பண்ணுவாங்க, உங்க வாயை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு தற்காலிகமா ஒண்ணு போட்டுருவாங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய். பெண்களுக்கு போட்டு 1000 ரூபாய் போட்டுன்னு வச்சுங்களேன், பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கணவர்கிட்ட 1000 ரூபாய் போடுறாரு, யாரா பஸ்ல இலவசமா கொடுக்குறாரு, இதெல்லாம் யாரா பண்ணுவாங்களா? 1000 ரூபாய் அது யாருக்குமே தெரியாது. நம்மளோட வருமானம், உங்களுடைய வரி பணத்தை தான் எடுப்பாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லு கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாம் நம்ம கட்டுற பணத்தை எடுத்து அவனுக்கு சாப்பிட்டு நம்மளுக்கு கொடுத்து வாயை துடைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதே மனக்குமுறலும் இதே வருத்தமும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஆனா ஓட்டு போற சமயத்துல என்ன பண்றாங்க, 1000-500 கொடுத்து உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அதுக்கு இந்த பணத்துக்கு அடிமையா பார்த்தால்தான் உலகம் சரியில்லாத நிலம் மாறணும்னு சொல்லிட்டு பணத்துக்கு அடிமையா 15 காசு போட்டு வாங்குது பத்தியா. அதனாலதான் இப்ப ஜனங்க நம்ம அந்த ஒரு நாள் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு காசை வாங்காம என் ஓட்டு விற்பனைக்கு இல்ல, நேர்மையாளருக்கு தான் நீங்க வாங்குறது இல்லைனாலும் நேர்மையாளன் யாரு என்பதை கண்டுபிடிச்சு அவங்க ஓட்டை போடணும். அப்பதான் அது மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம வெளியே அனுப்ப முடியும். அவங்களை இறக்கணும் அப்படின்னா நேர்மை யாராவது மேல ஏறணும். 13 வருஷமா அண்ணா இதான் சொல்லிட்டு இருக்காரு. அடித்தட்டு மக்கள், விளிம்புல இருக்கிற மக்கள் வந்து மேல வரணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாம் உரிமையை, அவங்களோட உரிமையை கிடைக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காரு. இந்த வருஷம் அதெல்லாம் மாற்றணும். 2026 தேர்தலில் நீங்க மறக்காம விவசாய சின்னத்துல உங்க குடும்பமே ஓட்டு போடணும். நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து வரேங்க. பின்னாடி இன்னும் ஒரு ஆண்டுல எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா. திமுக அதிமுகவுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. அது ஏன் நாம் தமிழர் கட்சி சீமானா விவசாய சின்னம் இருக்கக்கூடாது? ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க. போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. வரும் தலைமுறைகள் வந்து 10 வயசு பையன் 12 வயசு பையன்லாம் ஸ்கூலுக்கு போற பையன்லாம் வந்து போதைப் பொருளை எடுத்துட்டு போற நிலைமை ஆயிடுச்சு. அதை பத்தி கண்டுக்கிற மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் இல்லை. அந்த ஆட்சி சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு புதிய ஆட்சி, தூய்மையான அரசியல் ஆட்சி வரணும். அதனால ஒரு மாற்றத்தை வேண்டி நாங்க முன்கூட்டியே இந்த வெயில்ல நாம் தமிழர் பிள்ளைங்க எல்லாருமே எல்லாம் படிச்சவங்க தாங்க, எல்லாருமே அலைகிறோம். எங்களுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த வருஷம் நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சீமான் முதலமைச்சர் ஆகணுங்க. வாங்கி வீட்டுல கொடுங்க. இன்னும் ஒரு வருஷத்துல வர எலெக்ஷன்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்டை மாத்தி போடுங்க. இந்த வாட்டி ஓட்டை மாத்தி போடுங்க. சீமான் இந்த வாட்டி விவசாயத்தை காப்பாற்றணும். நீங்க எல்லாம் விவசாயம் பார்த்திருப்பீங்க, இருக்கா பாத்தீங்களா? கொஞ்சம் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா இப்ப பண்ண முடியல. எல்லாருமே வந்து நகரத்துக்கு சரிங்கம்மா. இப்ப இதெல்லாம் நீங்க நகரத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா, எல்லாருமே நகரத்துக்கு வந்துட்டா விவசாயம் யார் பண்றது? சாப்பாடு எங்க இருந்து வரும் இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரே ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அண்ணன் சீமான் மட்டும் தான் இதுக்காக போராடிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிம்மா. சீமான் போட்டு கொடுத்து எலெக்ஷன் இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே மாற்றி மாற்றி போட்டிருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்தில் தெரியுதா? நம்மளுடைய சமூக ரேஷன் கடையில் போனா கியூ, எங்க போனா கியூ, இந்த ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பாதாளத்து தான் போயிட்டு இருக்குது. வளர்ச்சி எதுவுமே கிடையாது. வளர்ச்சின்றது வெறும் பில்டிங் கட்டி பெரிய பெரிய முதலாளிகள் அவங்க வளர்ச்சியை மட்டும் தான் பார்த்துக்கோங்க. நம்ம குடும்பத்தில் வளர்ச்சியை வந்து கொண்டு வரது அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அதனால விவசாய சின்னம் போடுங்க. என்னென்னலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத இத்தனை வருஷமா அண்ணன் சொல்லிட்டு தான் இருக்காரு. 13 வருஷமா இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுறது ஒருத்தரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஓட்டு போகிறவங்க தான் போடுறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தடவை 2026 தேர்தல் மட்டும் விவசாய சின்னத்துக்கு போட்டு மாற்றி போடுவாங்க. ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி உங்க தலைமுறையிலிருந்து ஒரு புதிய மாற்றம் உங்க குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு மாற்றம். இந்த மண்ணு மழை வெள்ளம் மண்ணுக்கு தலை திருடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. முக்கியமா என்னன்னா நாளை தலைமுறை நினைச்சு யோசிச்சு பாருங்க. உங்களோட பையன் பசங்க வளர்றதுக்கு நாளை தலைமுறை வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பையன் இருக்கும்போது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம் திறந்து வச்சிருக்கான். அந்த நேரத்துல ஏன்னா என்ன காரணம்னா 2 ஆட்சி காசு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, மனசை மாத்துவாங்க. நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம 60 வருஷமா போட்டுருப்பீங்க. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மரக்கண்டை நட்டு வளருங்க. பேச்சு பார்த்தான்னா கண்டிப்பா ஓட்டு போடுங்க. எல்லாம் மறந்துடுறாங்க. தப்பெல்லாம் மக்கள் மறந்துடுறாங்க. திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. பேர் மட்டும் தான் எடப்பாடி ஸ்டாலின் பேர் தான் மாறும்போது நடக்கிறது. அதே கலெக்டர் அதே வேலை செய்யற அதே போலீஸ்காரன் தான் இருக்க போறான். எதுவும் மாறாது. மேல இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்க மாத்திப்பாங்க. இங்க நடக்கிறது அப்படியே தான் நடக்கும். எந்த மாற்றமும் நடக்காது. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க மாற்றோம். மேய்ச்சல் நிலத்தை ஆடு மாடுகள் மேய்க்கிறத வந்து மேய்ச்சல் நிலத்துல காட்டு பகுதிகளில் மேய்க்கக்கூடாதுன்னு தடை சட்டம் போட்டாச்சு பாஜக வந்து. இதனால யார் யார் ஆடு மாடு வச்சு வளர்க்குறாங்களோ அவங்கலாம் அந்த தொழிலை கைவிடுற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரியுதா? எங்க இருக்கா கார்த்தி? கடைக்கு போயிட்டாரா? நாங்க ஓட்டு கேட்க வந்துருக்கோம். கடையில கொடுத்தாங்கல்ல, குடுத்துட்டாங்களா? இதுல என்ன தெரியாதுல்ல? நான் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். எப்படி மறக்க அதான் சொல்லுவாங்க, நம்ம வரலாறு சொன்னாங்க. அவங்க தெரியாதே கிடையாது. நானும் அவங்க பையனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க நாம் தமிழர் கட்சி உங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் போட சொல்லுங்க. வர எலெக்ஷன்ல ஓட்டு இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த பக்கம் வந்துட்டாங்களா? சரி வரேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து வரோம். இதுதான் நம்ம சின்னம், விவசாய சின்னம். நம்மளோட கொள்கைகள் வந்து இதுல போட்டிருக்காங்க. இலவச கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம். இது வந்து வேற எந்த கட்சியிலையுமே கிடையாது. சரிங்களா? அவசியம் இதை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அதிகமான செலவு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் இருக்குது. குடிநீருக்கு நம்ம மாசம் வந்து ஒரு 1000-1500 ரூபாய் செலவு பண்றோம். அதெல்லாம் முற்றிலும் தடை பண்ணிடலாம். இன்னொன்னு, இப்போ ஒன்றிய அரசுல இருந்து மேய்ச்சல் நிலத்துல ஆடு மாடுங்களை மேய்ச்சல் நிலத்துல காட்டு பகுதிகளில் மேய்க்கிறதுக்கு தடை பண்றதுக்கு சட்டம் போட்டாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு அரசியல் வட்டத்துல தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு போய் சேரல இது. சரிங்களா? இதை பத்தி அண்ணன் தான் முதல்ல வெளிப்படையா பேசியிருக்காரு. இப்போ அப்படி அந்த தடை பண்ணா என்ன ஆகும்? ஆடு மாடுகளை வச்சு வளர்த்து அதை வச்சு தொழில் பண்றவங்களோட தொழிலை கைவிட்டுருவாங்க. அவங்க மொத்தம் ஆடு மாடுகளும் கார்பரேட் கம்பெனிக்குள்ள போயிடும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பாக்கெட் பாலை உற்பத்தி பண்ணுவாங்க. அதுல A1 பாலா குடிச்சு குழந்தைங்க 1 வயசுல இருந்தே சக்கரை நோய் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு எதிராகவும் நம்ம வந்து மாநாடு போறோம். ஜூலை 4ஆம் தேதி மதுரை பக்கத்துல வந்து நடக்குது. சரிங்களா? ஆடு மாடுகளை வந்து நம்ம காப்பாற்றணும். அப்பதான் வந்து அது செல்வம் நமக்கு. அப்பதான் நமக்கு நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க யோசிங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் கடத்துங்க. சரி, நன்றி. ஒரு மரக்கண்டை மரக்கண்டத்தை வளர்த்துருங்க. நன்றிங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில என்னென்னலாம் பண்ண போறோம் திட்டங்களை வந்து இங்க போட்டு. தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? படிக்க தெரியுமா? சூப்பர். ஸோ இப்போ நீங்க வந்து சுத்தமான தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாமே நீங்க கடையில தான் தண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? தண்ணி வந்து அரசோட ஒரு முக்கியமான கடமை. தண்ணி எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா கிடைக்கணும். அதே மாதிரி தண்ணி எப்படியோ அதே மாதிரி தான் மருத்துவமும் கல்வியும். ஸோ கல்வி பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து பண முதலாளிகள் மட்டும் தான் படிக்க வைக்க முடியும். இப்போ நீங்க ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னா ஒரு 80,000-50,000 இல்லாம சேர்க்க முடியாது. சரிங்களா? அரசு இலவசமா கல்வி கொடுக்கணும். அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அதே போலதான் சுத்தமான குடிநீர், தூய மருத்துவம், எல்லாருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்கணும்னா நாம் தமிழர் கட்சியில தான். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. இது வந்து புதிய சின்னம், விவசாய சின்னம். சரிங்களா? நன்றி. கூட இருக்கவங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இது ஒரு மரக்கன்று நட்டு வளங்க. இது நாம் தமிழர் கட்சி சார்பா. சரிங்களா? நாங்க 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்க மாட்டோம். மரம் செடி தான் கொடுப்போம். நீங்க வரத்தே அதை வச்சு இது பண்ணிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து நாங்க வரோம். சரிங்களா? வர 26க்கு எலெக்ஷன் நடக்க இருக்கு. ஓட்டு கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். உங்க வாக்கு வந்து இங்க நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு மரச்செடி கொடுக்குறோம், நட்டு வளங்க. வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் இல்லையா? நீங்க 2 பேர் தான். சரி, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து மாற்று அரசியல் கட்சிக்கெல்லாம் நீங்க வாக்கு செலுத்திப்பீங்க, மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த ஒரு முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க.
இதுல எல்லாமே உங்களுக்கு விரிவா கொடுத்துருக்கோம் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நன்றிங்கம்மா. சின்ன மாற்றி விவசாயி ஆமா ஆமா ஏற்கலப்ப விவசாய சின்னம். விவசாய சின்னம். சரிங்களா? ஓட்டு போட்டுருங்க. சரி.